அம்மாவுடைய தொகுதி. எடப்பாடியார் வந்து கடினமான இலக்கில் முதலமைச்சராக இருந்தார், 4 வருஷம் இருந்தார். இருந்தப்போ கூட கொரோனா தொற்று காலம், பெருந்தொற்று காலம், கொரோனாவில் கூட நம்ம எல்லாரையும் ஆளுமையோடு பாதுகாத்தார். விலைவாசி ஏற்றலை, வீட்டு வரி சொத்து வரி ஏற்றலை, கரண்ட் பில் ஏற்றலை, பால் ரேட் ஏற்றலை, தரமான ஆட்சியை வந்து கொடுத்தாரு. அம்மா மினி கிளினிக் வந்து தரந்தாங்க, எல்லாம் மூடி போட்டாங்களாம். அம்மா மினி கிளினிக், அம்மா உணவெல்லாம் மூடு விழா பண்ணிட்டாங்க. அம்மாவுடைய திட்டங்கள் அத்தனையும் முடக்கி போட்டாங்க. தாலிக்கு தங்கம் போச்சு, திருமண உதவி போச்சு, ஸ்கூட்டி மானியம் போச்சு, பெண்களுக்கான 25,000 போச்சு, படித்த பெண்களுக்கு 50,000 திருமண உதவி கொடுப்பாங்க போச்சு, கேஸ் மானியம் போச்சு, அம்மா உணவு எல்லாத்தையுமே லேப்டாப் போச்சு, சைக்கிள் போச்சு. விலைவாசியை வந்து 3 மடங்காக ஏற்றிட்டாங்க. கேட்டாம்மா, போன ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக நடந்தோம். 300 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் மிச்ச காசு கையில் எடுத்துகிட்டு வரோம். இந்த வாட்டி 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கூட எங்களுக்கு காசு பத்த மாட்டேங்குது. 70 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்த அரிசி வாங்கினா கூட இந்த அரிசி நல்லா இருக்க மாட்டேங்குது. சத்தாவும் போய் சேர மாட்டேங்குது. காய்கறி முதல்ல வந்து எல்லாத்தையுமே ரேட் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு இதுவாகவே இல்லை. இது ஒரு ஆட்சி, அராஜக ஆட்சி தான். இது ரெட்டையில வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். எடப்பாடியார் ஆட்சி வந்தால் தான் நாங்கள் எல்லாருமே அதுக்கு தான் ஓட்டு போடுவோம்.